இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொன்னால் பிளட் க்ளோட்டிங் என்று சொல்கிற விஷயம் பார்க்க போகிறோம். சரி, எனக்கு குருதி உறைதல் என்று சொல்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். நேற்று நான் ஒரு ஆள் ஒரு கொமெண்டில் போட்டு இருந்துச்சு, இந்த குருதி உறைதல் சம்மந்தமாக ஒரு ஏதாவது விஷயங்கள் நான் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுருந்துச்சு. சரியானே, இப்போ நான் அந்த பேசிக் மெக்கானிசத்தில் நீங்கள் ஒரு அந்த நோட்ஸை ரீட் பண்ணி உங்களுக்கு விளங்கும். அதுக்கு பிறகு ஃபஸ்ட் நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், பார்த்து போட்டு அதில் நீங்கள் வீடியோ பார்க்கக்கூடிய என்ன செய்யுங்க, நோட்ஸையும் கூட வச்சு பார்த்தா உங்களுக்கு என்ன செய்யும், இந்த விஷயம் இலகுவாக விளங்கும். இப்போ உங்களுக்கு தெரியும் வந்துட்டு குருதி க்ளோட்டாகணும்னு சொன்னால் முதலாவது குருதி வெளியேறணும். சரியோ, முதலாவது குருதி என்ன செய்யணும், வெளியேற்றப்பட வேண்டும். அப்போ இதான் ஒரு குருதிக்கலன். நான் நகரிக்கு வந்து ஒரு குருதிக்கலன் வைப்போம். அது ஒருவேளை நாடியாகவும் இருக்கலாம், நாளமாகவும் இருக்கலாம். இதெல்லாம் என்னது, குருதி கலன்கள். களம் இல்லை, கலன். கலன் கானா லானா இன்னென்னா இந்த கலன். சரிதானே? ஸோ இப்போ என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் எங்களுக்கு இதுக்குள்ளே தான் பிளட் போய்கொண்டு இருக்குது. இதுக்குள்ளே என்ன செய்யும், குருதி போய்கொண்டு இருக்குது. இப்படி பிளட் வந்துட்டு உள்ளுக்கு போகக்குள்ளே வந்துட்டு எப்பாவது திரள் அடையுமா? திரள் மீன்ஸ் வந்துட்டு குருதி என்ன செய்ய வந்துட்டு க்ளோட் ஆகாது. இதுக்குள்ளே வந்துட்டு இப்படி போகக்குள்ளே க்ளோட் ஆகாது. ஏன் க்ளோட் ஆகாது? ஏனென்று சொன்னால் எங்களுக்கு இந்த நாளமோ நாடி இதனுடைய மேற்பரப்பு சர்ஃபேஸ் இன்னைக்கு இது உள்மேற்பரப்பு பார்த்தோம்னு சொன்னால் ஸ்மூத்தாக இருக்கும், அழுத்தமாக இருக்கும். எந்த ஒரு ரஃப்னஸும் இருக்காது. ஒரு அழுத்தம் ஒன்று இருக்கிறபடியால் பார்த்தோம்னு சொன்னால் அங்கே என்ன செய்யும், ஸ்மூத்தாக இருக்கிறபடியால் அங்கே பிளட் க்ளோட் ஆகலாது. க்ளோட் மீன்ஸ் வந்து திரள் அடையாது. அப்போ உங்களுக்கு என்ன விளங்குது? பிளட் க்ளோட்டுன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு என்ன விளங்குது? ஏதாவது ஒரு விஷயம், இந்த குருதியில் போகிற ஒரு விஷயம் ஒன்று என்ன சொல்லணும் என்றால் இந்த இடத்துல எங்கண்டாலும் தங்கணும், இதுக்குள்ளே தங்கணும், இதுக்குள்ளே ஒரு இடத்துல இப்படி தங்கணும், இப்படி தொங்கிக் கொள்வது, தங்கிக் கொள்வது. ஸோ இப்படி தங்குறதுக்கு பேர் தான் பிளட் க்ளோட்னு உங்களுக்கு விளங்கணும். சரியோ, ஓகே. இப்போ ஒருவர் ரோட்டில் போய் கொண்டு இருக்கிறார். ஒரு ஆக்சிடென்ட் நபர் வந்து என்ன செய்கிறாண்டால் ரோட்டில் போய் கொண்டு இருக்கிறார். ஒரு கார் ஒன்று வந்து அடிச்சிட்டுது. அடித்த படத்தில் பார்த்தோம்னு சொன்னால் அவருக்கு கையில் ஒரு ஃப்ராக்சர் ஒன்று ஏற்படுது. கையில் ஒரு காயம் ஒன்று ஏற்படுது. உடையவோ ஒரு காயம் ஒன்று ஏற்படுது. ஏற்படும் முடிவாக பார்த்தோம்னு சொன்னால் இந்த கையில் இருந்து அப்படியே பிளட் என்ன செய்யணும், வெளியால் வருது. பிளட் வந்துட்டு வெளியால் வருகுது. இப்படி தொடர்ச்சியாக பிளட் வெளியால் வருமென்று சொன்னால் நடக்குமா இருக்குது, அவர் உயிர் வந்துட்டு போயிடும். அவ்வளவு பிளட்டும் வெளியே வந்தால் அவர் என்ன செய்வார், உயிர் கடப்பட்ட ஒரு உயிர் போய்த்துரும். சரியானே? அப்போ நாங்கள் இவரை உயிரை காப்பாற்றணும்னு சொன்னால் என்ன சொல்லணும்னா இந்த பிளட்டை வந்துட்டு வெளியாகாமல் கட்டுப்படுத்தணும். ஸோ எங்களோட பொடி என்ன செய்யணும்னு சொன்னால் உள்ளுக்கு இருந்து இந்த பிளட் வந்துட்டு வெளிவரப்படும். அதாவது இன்றைக்கி நாளம் ஒரு நாடினா போகுது, இதில் இருக்க பிளட் என்ன செய்யணும்டா அதுதான் என்ன செய்யுது, உள்ளுக்கு நாடி இருந்தால் அது அதில் இருக்க பிளட் தானே செய்யும் இப்படி வந்து எங்களோட தோலுக்கு வழியில் வெளியே வாருது. ஸோ நாங்கள் இதை என்ன சொல்லணும்னு சொன்னால் இப்போ ப்ரிவென்ட் பண்ணணும், கட்டுப்படுத்தணும். இதை கட்டுப்படுத்திட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு வெளியே வர பிளட் என்ன செய்யாது, வராது. அதால் என்ன செய்ய மாட்டேன், எங்களோட உயிர் காக்கப்படும். இதான் அடிப்படை நோக்கம். சரியோ, சரி. இப்போ நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ரே படுவார். எக்ஸ்ரே படத்துக்கு பிற்பாடு அவருக்கு இப்படி ஒரு காயம் ஒன்று வருது. உடனடியாக என்ன செய்யும், பிளட் வந்துட்டு வெளியே வரும். ஸோ பிளட் வெளியே வந்துட்டு என்ன அர்த்தம் சொன்னால் உங்களுக்கு இவ்வாறு 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 இருந்த இந்த ஸ்ட்ரக்சர், அதாவது நினைக்கிறது ஸ்மூத்தாக இருந்த ஸ்ட்ரக்சர் என்ன செய்யும், இப்போ வந்து ரஃப்னாக மாறும். இவ்விடத்தில் ஒரு உடை ஒன்று வந்துடுது, இவ்விடத்தில் ஒரு கிளி ஒன்று வந்து இதுக்குள்ள என்ன செய்யும், பிளட் வந்துட்டு பாஞ்சு வெளியில் கொண்டு வைப்போம். ஸோ உங்களுக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த தொடுப்புலையும் இந்த மேற்பரவு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது டேமேஜ் ஆகிட்டுது, உடஞ்சிட்டுது. ஸோ இதுக்குள்ளே என்ன செய்ய மாட்டா, பிளட் வெளியில் வந்து கொண்டு நாங்கள் கட்டுப்படுத்தணும். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன செய்ய மாட்டேன், இப்போ ஒரு அழுத்தம் இல்லாத ஒரு சந்தர்ப்பம் உருவாக்கப்படுது. இவ்வளோ நேரம் அழுத்தம் இருந்தபடியால் டிரெக்ட் என்ன செய்யுது, குருதி வெளியே போகுது. இப்போ இடத்துல அழுத்தம் இல்லாத சந்தர்ப்பம் வந்து என்ன செய்ய மாட்டேது, இதுக்குள்ள வந்து பிளட் வெளியில் போய் கொண்டு இருக்குது. ஸோ இந்த விஷயம் வெளிக்காட்டப்பட்ட ஒரு காயம் வந்து இந்த தொடுப்புலையும் வெளிக்காட்டப்பட்டால் எங்களுக்கு முதலாவது தெரிய வேண்டிய விஷயம், அந்த இடத்துல கொலாஜன் என்று சொல்ல ஒரு புரதம் என்ன செய்யும் என்றால் பேசிக்காக வெளியால் வரும். இந்த கொலாஜன் வெளிக்காட்ட எங்களுக்கு தெரியும், தொடுப்புலையத்தில் என்ன செய்ய மாட்டால் கூட கொலாஜன் நார்கள் இருக்கும். ஸோ இந்த கொலாஜன் நார்கள் வெளிக்காட்டப்பட்டுன்னு சொன்னால் இவர் என்ன செய்வாரண்டா, எங்களோட பிளட்டில் வர பிளேட்லெட்ஸ், குருதி சிறு தட்டுக்கள் பிளேட்லெட்ஸ் என்ன செய்யமாண்டா இவர் வந்துக்கிட்டு பிடிச்சிக்கொள்ளும். இந்த கொலாஜன் நார்கள் என்ன செய்யமாண்டால் இந்த இடத்துல வார பிளேட்லெட்ஸை வந்து இப்படி பிடிச்சிக்கொள்ளும். பிடிச்சி என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு டெம்பரரியாக ஒரு தடை ஒன்றா போகும். பெஸ்ட்டுக்கு ஒரு பெரியரோட ஒரு டெம்பரரியாக ஏற்படுத்துறது தான் இந்த கொலாஜென்ற வேலை. வந்து என்ன செய்யமாண்டால் இந்த குருதி சிரட்டுகளை பிடிச்சி அது ஒரு டெம்பரரியாக ஒரு தடை ஒன்றா போடும். ஸோ இப்படி இந்த கொலாஜனோட இந்த பிளேட்லெட்ஸ் இணைஞ்சிட்டேன்னு சொன்னால், இந்த குருதி சிரட்டுக்கு இணைஞ்சிட்டேன்னு சொன்னால் இவங்க என்ன செய்வாங்கண்டா ஒரு பதார்த்தத்தை, ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ரிலீஸ் பண்ண என்ன செய்யமாண்டா இதன் காரணமாக இந்த பிளேட்லெட்ஸ் என்ன செய்யும், மேலும் நெருக்கமாக வந்து சேர்ந்து இந்த இடத்த வந்துட்டு என்ன செய்யும், அடைச்சி கொள்ளும். இப்போ என்ன செய்யாது, பிளட் வந்துட்டு லீக்கேஜ் ஆகாது. கொஞ்சம் லீக்கேஜ் மாதிரி விளங்க என்ன செய்யும், லீக்கேஜ் ஆகாது, போட்டாச்சு. இப்போ
இந்த இடத்தை பொறுத்த மட்டும் பார்த்தோம்னா நம்ம டெம்பரரியாக இப்படி ஒரு பாதுகாப்புண்ட போடுறேன்னு சொன்னால் இது போதுமானு கேட்டால் இல்லை. அடுத்த ஆட்டம் என்ன செய்யும், உடச்சிக்கு திருப்பி வெளியே வந்துடும். ஸோ இது ஒரு டெம்பரரி பாதுகாப்பை ஒழிய ஒரு முழுமையான பாதுகாப்பு இல்லை. ஸோ எங்களுக்கு முழுமையான பாதுகாப்புன்னு சொன்னால் இந்த மேலணி என்ன செய்யணும், ஹீல் ஆகணும், ரிப்பேர் செய்யப்படணும், திருப்பி என்ன செய்யணும், பழைய மாதிரி வந்தால் தான் அது என்ன செய்யும், ஃபுல் டைம் அல்லது முழுமையான ஒரு பாதுகாப்பு நாங்கள் சொல்லுவோம். சரியோ? ஓகே. இப்போ எங்களுக்கு நடக்க போகணுன்னு சொன்னால் இந்த ஸ்ட்ரக்சர் அந்த கொலாஜனும் அந்த பிளேட்லெட்ஸும் சேர்ந்து இந்த ஸ்ட்ரக்சர் என்ன செய்யும் என்றால் ஒரு சில பதார்த்தங்களை ரிலீஸ் பண்ணும். நாங்கள் சொல்லுவோம் வந்துட்டு க்ளோட்டிங் ஃபேக்டர்னு சொல்ல போகிறோம். க்ளோட்டிங் ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த க்ளோட்டிங் ஃபேக்டரை உற்பத்தியில் பார்த்தோம்னா முக்கியமாக விட்டமின் கே தேவை. அதால் எங்களுக்கு என்ன செய்யுது, விட்டமின் கே வந்துட்டு குறையமாக இருந்தால் குருதி உறையா நோய் ஏற்படும். குருதி உறையாமல் என்ன செய்யணும், வெளியில் போய்கொண்டே இருக்கும். ஏன், விட்டமின் கே வந்துட்டு இந்த க்ளோட்டிங் ஃபேக்டர்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆளாக இருப்பார். அதே மாதிரி கல்சியமும் தேவைன்னு சொல்கிறார். கல்சியமும் தேவை. ஸோ இந்த கல்சியம் விட்டமின் கேலாம் பயன்படுத்தி என்ன செய்யும் என்றால் எங்களோட க்ளோட்டிங் ஃபேக்டர்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். க்ளோட்டிங் ஃபேக்டர்ஸ் மீன் வந்துட்டு குருதி உறைதற் காரணிகள். இந்த குருதி உறைதற் காரணிகள் ஃபார்ம் ஆன என்ன செய்யும் என்றால் அது இந்த இடத்துல இருந்து ரிலீஸ் பண்ணி வந்து இருக்கிற ப்ரோத்ரோம்பின், அதாவது எங்களுக்கு த்ரோம்பின் முன்னோடி என்ன செய்யும் என்றால் ப்ரோத்ரோம்பினாக இருக்கும். இந்த ப்ரோத்ரோம்பின் என்ன செய்யும் என்றால் உடனடியாக அது த்ரோம்பினாக மாற்றும். த்ரோம்பினாக மாறும். இப்போ எங்களோட பொடி வந்துட்டு த்ரோம்பினை கண்டுட்டோன்னு சொன்னால் இருக்கிற ஃபைப்ரினோஜன் இந்த ஃபைப்ரினோஜன் என்ன செய்ய வேண்டாம், அந்த த்ரோம்பின் வந்துட்டுன்னு சொன்னால் உடனடியாக ஃபைப்ரினாக மாற்றும். இந்த ஃபைப்ரின் என்று சொல்கிறது ஒரு வேலை, ஒரு மெஸ்வர்க் என்ன செய்யும், ஃபார்ம் பண்ணுறதுக்கு பொறுப்பாக இருக்கும். அப்போ இந்த ஃபைப்ரின் என்ன செய்ய வேண்டாம், இது வந்து தான் அந்த இடத்துல டேமேஜான இது இடம் பார்த்த முன்ன ஆகிக்குது. இந்த இடத்துல என்ன செய்ய வேண்டாம், இப்போ இங்கேருந்து வந்த ஃபைப்ரின் என்ன செய்ய வேண்டால் ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்கும். ப்ரொடெக்ஷன் வந்துட்டு இந்த கலங்கள் வந்துட்டு வெளியாகாமல் அது ஒரு என்ன செய்ய வேண்டாம், ஒரு தாங்குதலை கொடுக்கும். தாங்குதலை வந்து என்ன செய்ய வேண்டாம், இந்த ஃபைப்ரின் வந்துட்டு கொடுக்கும். இப்படி ஃபைப்ரின் கொடுக்குமாக இருந்தால் அதன் மூலமாக என்ன செய்யும், பிளட் வந்துட்டு வெளியே போகாமல் தடுக்கப்படும் என்றதை நாங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். இப்படி ஆக்டிவான த்ரோம்பின் என்ன செய்ய வேண்டாம், இன்னும் த்ரோம்பின் ஃபார்ம் ஆகிறதுக்கு, இந்த ஆக்டிவான த்ரோம்பினே இன்னும் நிறைய என்ன செய்யும், த்ரோம்பின் ஃபார்ம் ஆகிறதுக்கு அது ஒரு சப்போர்ட் ஒன்றை கொடுக்கும்ன்றதை பார்க்கலாம். ஸோ இவ்வளவு தான் வந்துட்டு ஒரு க்ளோட்டிங் மெக்கானிசம். ஒரு க்ளோட்டிங் மெக்கானிசம் நீங்கள் பார்த்துலன்னு சொன்னால் அதில் இவ்வளவு விஷயம் தான் என்ன செய்யணும் நடக்கும். இப்போ எங்களுக்கு மருத்துவத்தில் நாங்கள் வந்துட்டு மெடிசினில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஹெப்பரின் என்ற ஒரு ஆள் இருக்கிறார். இந்த ஹெப்பரின் நாங்கள் எதுக்கு பயன்படுத்துகிறேன்னு சொன்னால் பிளட்டை க்ளோட் ஆகாமல் தடுக்க பயன்படுத்தும். சில இடங்களில் வந்துட்டு சில இப்போ சர்ஜரி செய்கிறோம்னு சொன்னால் அந்த சர்ஜரி பீரியட் என்ன செய்யப்படா, பிளட் வந்து க்ளோட் ஆகப்படா. ஸோ அப்படியான சந்தர்ப்பத்தை நாங்கள் என்ன செய்ய பண்ணால் இந்த ஹெப்பரினை வந்துட்டு பயன்படுத்துவோம். அதே மாதிரி எங்களோட பிளட் வெசல் இருந்து அந்த பிளட் வெசலில் உள்ளுக்கு வந்து என்ன செய்யப்படாது, பிளட் க்ளோட் ஆகப்படா. ஏற்கனவே அழுத்தம் இருந்தால் க்ளோட் ஆகாது. இல்லை எங்களுக்கு அழுத்தம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு க்ளோட் ஆகிற சந்தர்ப்பம் என்ன செய்யணும், வந்து ஹெப்பாரினை கொடுத்தோம்னு சொன்னால் அதன் மூலமாக என்ன செய்யும், அது க்ளோட் ஆகாது. அல்லது வந்து நாங்கள் வார்ஃபரின்னு சொல்லலாம். வார்ஃபரின் உங்களுக்கு இந்த வார்ஃபரின் சொல் புக்கில் இருக்காது. ஸோ வார்ஃபரின் என்ன செய்யும், இதுவும் ஒரு ஆன்டிகோகுலண்டாக பிளட் க்ளோட் ஆகிற தடுக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டால் பயன்படுத்தி கொள்வோம். இவ்வளவு தான் நினைக்கிறேன் பிளட் க்ளோட்டிங்னு சொல்லி. இதில் எதுவும் டவுட் இந்த கட்டாயம் விஷயம் எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணால் குறிய விஷயத்தில் சொல்லித்தரேன். அடுத்த வீடியோ வந்துட்டு இம்யூனிட்டி சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். கட்டாயம் விஷயங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு அடுத்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு அடுத்த என்ன செக்ஷன் தேவைன்றது கமெண்ட் பண்ணுங்கள். எது வேணால் பார்த்துக்கொள்வோம்.